வணக்கம் நேயர்களே. ஜாக்கோ வெள்ளித்திரை வேர்ல்டு ஏஐ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடைபெற்றது. அதை பற்றிய செய்தியை இப்போது பார்ப்போம். ஏஐ திரைப்படங்களை உருவாக்க முடியும், அதை சாதிக்கவும் முடியும் என்பதை ஏஐயை பயன்படுத்தி எந்திரங்களே உருவாக்கிய திரைப்படங்கள். சினிமா என்பது ஒளிப்பதிவு கருவிகளால் பிம்பங்களை சிறைப்பிடிப்பது என்ற காலம் மாறி இப்போது கற்பனைகளை திரையில் வார்த்தெடுக்கும் ஒரு புதிய யுகம் பிறந்திருக்கிறது. அந்த புதிய யுகத்தின் உச்சகட்ட கொண்டாட்டமாக 2026ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரில் அரங்கேறிய வேர்ல்டு ஏஐ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அமைந்தது. கற்பனையின் புதிய களம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட திரைப்படங்களை கொண்டாடுவதற்காகவே இந்த திருவிழா வடிவமைக்கப்பட்டுள்ளது. திரைக்கதை எழுதுவது முதல் காட்சிகளை உருவாக்குவது, பின்னணி இசையமைப்பது மற்றும் எடிட்டிங் செய்வது என திரைப்பட தயாரிப்பின் அனைத்து அங்கங்களிலும் ஏஐயின் பங்கை உலகுக்கு காட்டுவதே இதன் நோக்கம். இது மனிதனின் படைப்பாற்றலையும் இயந்திரத்தின் வேகத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக திகழ்கிறது. இந்த விழா ஏப்ரல் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் கேன்ஸில் உள்ள புகழ்பெற்ற பாலிடெஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அரங்கில் நடந்தாலும் இதற்கு முன்பே உலகின் முக்கிய நகரங்களில் இதற்கான கிளை நிகழ்வுகள் நடைபெற்றன. பிப்ரவரியில் சாவ் பாலோ, மார்ச்சில் சியோல் மற்றும் கியோட்டோ, ஏப்ரல் தொடக்கத்தில் பெய்ஜிங் என உலகம் முழுவதும் இதற்கான அலை வீசியது. பிரம்மாண்டமான பங்கேற்பு. இந்த திருவிழா சினிமா உலகினரை வியப்பில் ஆழ்த்தியதற்கு காரணம் அதன் பிரம்மாண்டமான புள்ளி விவரங்கள். சமர்ப்பிக்கப்பட்ட படங்கள் சுமார் 5500 திரைப்படங்கள் உலகெங்கிலும் இருந்து போட்டிக்காக அனுப்பப்பட்டன. நாடுகளின் பங்களிப்பு. சுமார் 80க்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் பங்கேற்றன. குறிப்பாக பிரான்ஸ், தென்கொரியா, ஜப்பான், சீனா, பிரேசில் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தொழில்நுட்ப ரீதியில் வலுவான படைப்புகளை தந்திருந்தன. விதிகளும் விருதுகளும். இதில் பங்கேற்க சில கடுமையான விதிகள் பின்பற்றப்பட்டன. படங்கள் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை மட்டுமே இருக்க வேண்டும் என்றும், குறைந்தது 3 விதமான ஏஐ கருவிகளை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டது. வழக்கமான சிறந்த இயக்குனர், சிறந்த படம் போன்ற விருதுகளுடன் ஏஐ சாய்ஸ் என்ற புதிய விருதும் வழங்கப்பட்டது. ஒரு திரைப்படத்தை மற்றொரு ஏஐ மென்பொருள் மதிப்பீடு செய்து வழங்கும் இந்த விருது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. கான் அரங்கில் திரையிடப்பட்ட படங்களில் சில படைப்புகள் ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்தன. லிலி துலிசிய இயக்குனர் ஸ்பயர் ஜுவாசி இயக்கிய இந்த படம் ஏற்கனவே துபாய் ஏஐ விழாவில் $1 மில்லியன் பரிசு வென்றது. கானிலும் ஒரு சிறுமியின் உணர்ச்சிகரமான உலகை ஏஐ மூலம் தத்துரூபமாக காட்டி அனைவரையும் கவர்ந்தது. த தேர்ட் நைட் பிரபல இயக்குனர் டேனியல் ஆடெயில் இயக்கிய இப்படம் நிஜ காட்சிகளுக்கும் ஏஐ உருவாக்கங்களுக்கும் இடையே உள்ள மெல்லிய கோட்டை ஆழமாக சித்தரித்தது. பிட்காயின் டக் லிமன் இயக்கத்தில் வந்த இந்த த்ரில்லர் படம் ஏஐ மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் நுட்பங்களின் உச்சத்தை வெளிப்படுத்தியது. புகழ்பெற்ற சீன நடிகை காங் லீ இந்த திருவிழாவின் தலைவராக செயல்பட்டது விழாவிற்கு பெரும் மதிப்பை கொடுத்தது. மேலும் புகழ்பெற்ற பிரெஞ்சு இயக்குனர் கிளாட் லெலூச் இதன் கௌரவ தலைவராக இருந்து ஏஐ என்பது கலைஞர்களை அழிக்கும் கருவி அல்ல, அவர்களின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு தூரிகை என்று சினிமாவுக்கான புதிய இலக்கணத்தை எழுதினார். சுருக்கமாக சொன்னால், வேர்ல்டு ஏஐ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2026 என்பது வெறும் தொழில்நுட்ப கண்காட்சி அல்ல, அது சாமானிய மனிதனும் தன் கற்பனை திறனால் ஒரு பிரம்மாண்டமான உலகை திரையில் படைக்க முடியும் என்பதற்கான ஒரு தொடக்கப் பள்ளி. கேமராக்கள் தூங்கலாம், நடிகர்கள் ஓய்வெடுக்கலாம், ஆனால் ஒரு மனிதனின் கற்பனை மட்டும் ஓய்வெடுக்காத வரை சினிமா அழியாது என்பதற்கு இந்த திருவிழாவே காட்சி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்கள் கருத்துக்களை தயங்காமல் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.